வணக்கம். இந்த ட்ரிப்பு போகிறது, வீட்டை விட்டு எங்கேயோ போகிறது அப்படிங்கிறதே பெரிய விஷயம். மயிலா இருக்கட்டும், நாளைக்கு பூரா வேலை. நம்ம ராஜியா இருக்கட்டும், நாள் பூரா படிப்பு, டியூஷனு, அந்த பிள்ளையா இருக்கணும், ஆஃபீஸ் ஒர்க்கு, திரும்ப வந்தா வீட்டு வேலை, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுல, இந்த ட்ரிப்பு போனதில் பெரிய விஷயம் எது தெரியுமா? அங்கே வந்துட்டு போய் சமைச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொன்ன பாண்டியன் சொன்னது இல்லாம, கடைசியா வந்துட்டு சமைக்கிறதுக்கு ஒரு ஆளு, வீட்டை நீட்டாக்கிறதுக்கு ஒரு ஆளு. அதாவது இந்த ஒட்டுமொத்த செக்குமாட்டு படத்துலேருந்து வெளியே போய் ஒரு 3 நாள் நிம்மதியா இருந்துட்டு வாங்க அப்படிங்கிறது தான் அந்த ட்ரிப்பு. இந்த ட்ரிப்பில் அம்மாக்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. ஹோட்டல் சாப்பாடு பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனா, ஒரு நாள் சமைக்காம இருந்துட்டு ஒரு ஹோட்டல்ல வாங்கி குடுத்தாக்கும் அவங்களுக்கு ஒரு நிறைவு இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஆனா, செலவாகுதே பிள்ளைகளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்களே தவிர, மற்றபடி அம்மாக்களுக்கு எல்லாத்துக்குமே எப்படி இருக்கும். அந்த மாதிரி இந்த ட்ரிப்பு வெளியே போகிறது மனசை இலகுவாக்கும், லேசாக்கும். அப்போ வந்துட்டு உண்மைகளை மட்டும் தான் நிறைய பேசுவோம், நிறைய கலந்து பேசுவோம். இதுவரைக்கும் பேசாத பல விஷயங்கள பேச வேண்டியிருக்கும். வீட்டிலேயே நடந்திருக்கும். ஆனால் அந்த விஷயத்தை பேசியிருக்கவே மாட்டோம். அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது டைமே இருந்திருக்காது. இன்னும் சொல்லப்போனால் சுகன்யாவை பற்றி இந்த 3 பேரும் உட்காந்து பேசுகிறதுக்கு ஒரு வரைக்கும் டைமே இருந்திருக்காது. இதெல்லாம் இங்கே தான் வரும். இந்த மாதிரி டைமில் தான் வரும். அந்த மாதிரி இந்த 3 ஓர்படியாள்களும் 3 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறது நல்லா இருக்குது. மாமியாரும் கொழுந்திய நாத்தனாரும் தூங்கிட்டாங்க அப்படின்னு இருப்பார். சரி பேசிகிட்டு இருக்கலாம்னு பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது வந்துட்டு மீனா ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. மீனா விஷயம் என்ன மீனா யோசிக்கிறேன்? இல்லைண்ணே கல்யாணம் முடிச்சார்ல அவர் நினச்சி யோசிச்சுட்டு இருக்கிறேன். அவர் என்ன யோசிச்சுட்டு இருக்கிறேன்? இல்லை அவர் தூங்கியிருக்க மாட்டார் அப்படின்னா. தூங்க மாட்டாரா? அதெல்லாம் தூங்கியிருப்பார். வேலையை பார்த்துட்டு தூங்கியிருப்பார். இல்லை தூங்கியிருக்க மாட்டார். அவருக்கு என்னை விட்டு தூங்கவே முடியாது அப்படின்னு. கல்யாணத்துக்கு முன்னாடி உன்னை விட்டு தூங்கியிருப்பார்ல அப்படின்னு. கல்யாணத்துக்கு முன்னாடி வேறு, கல்யாணத்துக்கு பின்னாடி வேறு அப்படின்னு சொல்கிறது நிஜமாகவே இந்த 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 ஒரு நெருக்கம் தான். ஆனால் இந்த நெருக்கம் எல்லாத்துக்கும் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அது எனக்கு இந்த சீனில் பிடிச்சிருந்ததே, ஒவ்வொருத்தருக்கும் புருஷன் ஒரே வீட்டில் 3 பசங்க. ஆனால் 3 பேரும் வேறு மாதிரி, 3 பொண்ணுங்களும் வேறு மாதிரி. ஸோ இவன் மாதிரியே அவன், அவன் மாதிரியே இவன் அப்படின்லாம் எதிர்பார்க்க முடியாது. நிறைய நேரத்தில் இப்படி தான் எங்கள் அக்கா வீட்டுக்காரெல்லாம் எப்படி இருப்பார் தெரியுமா அப்படின்னு சொன்னாங்க. பொழிர்னு விட்டுறலாம் அப்படின்னு தோணும். உங்கள் அக்காக்கார் வேறு, நான் வேறு. இதே அக்கா சொன்னேன் என் தங்கச்சி புருஷனா எப்படி இருப்பார் தெரியுமா அப்படின்னு. இவங்க எதிர்பார்க்கறது எல்லாமே ஒரு ஆள்கிட்ட கிடைக்காது. அதனால இந்த கமெண்ட்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது நிஜமாகவே பிடிச்சிருந்துச்சு. அந்த பொண்ணு வந்து உடனே ஃபோன் பண்ணி ப்ரூவ் பண்ணுறேன்னு சரி ஸ்பீக்கரில் போடுங்கன்னு ஸ்பீக்கரில் வருது. அது பெரிய ஆபத்து. திடீர்னு வந்துக்கிட்டு பொண்டாட்டி தானே பேசுகிறான்னு நீ வேறு இல்லைன்னு எக்கு பேசிவிட்டா வம்பா போயிருந்துருக்கணும் அப்படின்னு நினச்சேன் நான் ஆக்சுவலாக. உடனே அந்த பையன் பேசுகிறான், பேசிட்டு தூக்கம் வரலடி நீ இல்லாமல் அப்படின்னு சொல்கிறான். உடனே பார்த்தியா அப்படின்னு இருக்காங்க. உடனே வந்துட்டு சரி சாப்பிட்டு தூங்க நீங்கள் நேரமாச்சு அப்படின்னு. என்னது நேரமாச்சா அப்படின்னு. இல்லைங்க பக்கத்தில் மயிலக்கா இது மயிலக்கா அவங்களாம் இருக்காங்களா? இப்போ ஸ்பீக்கர்லேயே போட்டியாடி அப்படின்னா இல்லை 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 அப்படின்னு சொல்லும்போது ராச்சி குறும்பு. இதுதான் இந்த குறும்பு இருக்குது பார்த்தீங்களா? அதாவது அக்கா வீட்டுக்கார்ட்ட மாமாட்ட உரிமை எடுத்துக்கிறது பார்த்தீங்களா? அந்த மாதிரி சமாச்சாரத்தில் மாமா இல்லை மாமா லவுட் ஸ்பீக்கர்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறது செமத்தியாக இருக்குது. அது முடிஞ்சு நான் இந்த பொண்ணை கேட்குறாங்க. மயில் வந்துக்கிட்டு சொல்லணும். ஆனால் மயில் சொல்லலை. இதை தான் நான் சொல்ல வரேன். மயில் வந்துட்டு சொல்லணும், உண்மையை சொல்லணும். இந்த நேரத்தில் நாச்சு அதுவும் இந்த ராஜி இவங்களும் நகர் சமாச்சாரத்தையே பெருசாக விட்டுருக்காங்கிறப்ப இவங்களுக்கு வழி சொல்லுவாங்க. அதை சொல்லாமல் இருக்கிறது தான் பெரிய தப்பு. ஒருவேளை கில்ட்டியாக இருக்குது, ஏற்கனவே தப்பு, இன்னொரு தப்பு சொல்லாமல் இருக்கலான்னு தெரில. ஆனால் பொய் சொல்லவங்களுக்கு பொய் பழக்கமாயிருங்கிற மாதிரி அதான் சொன்னுமே, திருந்தாத உள்ளங்கள் இருந்த லாபம், வருந்தாத உருவங்கள் பிறந்த லாபம்னு பாட்டுக்கு தெரியுமா? அதெல்லாம் செம பாட்டு. திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம், வருந்தாத உருவங்கள் பிறந்தென்ன லாபம். அதெல்லாம் கரெக்டாக மயிலுக்கு ஒத்து போகுங்கிறது தான். சரி. ஆனால் அந்த பொண்ணு சொல்லவே இல்லை இந்த விஷயத்தில். ஆனால் அவன் வந்து ஃபோன் எடுக்கவே, ஃபோன் எடுத்தாலும் பேசவே இல்லை. அவன் ஃபோனை வாமிக்கு தூக்கி போட்டான். சரி ரொம்ப வேலை அதனால் தூங்கியிருப்பார் அப்படின்னு சொல்லுதே தவிர, என்னக்கா இந்த மாதிரி பிரச்சனையானா? ஆமாம் இந்த மாதிரி பிரச்சனை ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லணும்ல, சொல்லலை அப்படிங்கிறது தான். சரி ராஜி நீ சொல்லு அப்படிங்கிறது நல்லாயிருக்கு. ராஜி உடனே பேசுகிறது. ராஜி பேசினா அவன் வந்து ஏனே இல்லை ஒன்று கேட்கணும், மிஸ் பண்ணிட்டியான்னு. என்னது மிஸ் பண்ணுறேண்ணா? நான் ஏன் உடனே மிஸ் பண்ண போகிறேன்? நிம்மதியாக ரூம் அப்புறம் முழுசுமாக ஆக்கு படுத்து கிடக்கிறேன் அப்படின்னு. கருமம் உன்னாட சொல்கிறேனே அப்படின்னு. சரி சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். சரி சாப்பிட்னா தூங்கு அப்படிங்கிறான். உடனே மயில் கேட்குறான் என்ன நீங்கள் சண்டை போட்டே இருக்கிறீங்க அப்படின்னு. அதான் ஒவ்வொரு கப்பலும் ஒரே மாதிரி இல்லை, எல்லோரும் வேறு வேறு மாதிரி தான் அப்படிங்கிற சமாச்சாரத்தை புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஆனால் அவங்கெல்லாம் 2 பேரும் ஃப்ரீயாக இருக்காங்க. மயில் ஃப்ரீயாகவே இல்லை. ஏன்னு கேட்டால் மனசுக்குள்ளே அவ்வளவு பாரம்னா பொய் மூட்டையை தூக்கி சுமக்கணும்ல, சும்மாவா?